Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. Good morning students. Physics class lesson 12 electricity and circuits. So last classல நம்ம இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணோம். இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். நெக்ஸ்ட் இந்த கிளாஸில் நம்ம எலக்ட்ரிக் செல்னால் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப பேசிக், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். இந்த எலக்ட்ரிசிட்டி லெசனை நீங்கள் 6th ஈவன் 12th வரைக்கும் கூட நீங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இதை விட கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நீங்கள் படிப்பீங்க. 7th 8th 9th 10th 11th 12th. ஸோ இந்த லெசனை வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் பேசிக். கொஞ்சம் இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் கூட இது. ரெஃபர் பேஜ் நம்பர் 116. எலக்ட்ரிக் செல் 12.1 எலக்ட்ரிக் செல். ஆல்ரெடி வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு லாஸ்ட் கிளாஸில். எலக்ட்ரிக் செல் அப்படின்னா என்னென்னு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி டு த பல்ப் இன் எ டார்ச் இஸ் ப்ரொவைடட் பை த எலக்ட்ரிக் செல். ஒரு டார்ச் லைட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். டார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு குட்டி பல்ப் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பல்புக்கு வந்து எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கி, எங்கேருந்து அப்படின்னா நம்ம அந்த டார்ச் லைட்டுக்குள்ளே என்ன போடுவோம், பேட்ரி 2 3 4 அந்த டார்ச்சோட அளவை பொறுத்து நம்ம வந்து உள்ளே வந்து எதை போடுவோம்னா எலக்ட்ரிக் செல்லை வந்து உள்ளே போடுவோம். அந்த எலக்ட்ரிக் செல்லேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அந்த பல்புக்கு வருது. அப்புறமா நம்ம டார்ச்சை ஆன் பண்ணோன்னே என்ன ஆகுது அப்படின்னா பல்ப் வந்து எரியுது. நமக்கு வந்து அதிலேருந்து லைட் எனர்ஜி கிடைக்கும். எப்படி நம்ம வீட்டிலலாம் ஸ்விட்சை போட்டதும் லைட் எரியுதோ அதே மாதிரி அந்த டார்ச்சில் உள்ள பல்புக்கு எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் செல்லேருந்து கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் செல்லை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் செல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் அலார்ம் கிளாக்ஸ், wrist watches, டிரான்சிஸ்டர் ரேடியோஸ், கேமராஸ் அண்ட் மெனி அதர் டிவைசஸ். எலக்ட்ரிக் செல் பொதுவாக நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. எந்த இடத்துல அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள அலார்ம் கிளாக்ஸ், வால் கிளாக், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்டு, டிவி ரிமோட்டு, அடுத்து நம்ம வாட்சஸ், இது கேமராஸ், இதில் எல்லா டிரான்சிஸ்டர் ரேடியோஸ், இதில் எல்லாத்துலேயுமே இது எலக்ட்ரிக் செல்லில் என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. அண்ட் ஹவ் யூ எவர் கேர்ஃபுல்லி லுக்ட் அட் அன் எலக்ட்ரிக் செல். எலக்ட்ரிக் செல்லை நீங்கள் எல்லோரும் கிளியராக பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் செல் இருக்கும். எடுத்து நீங்கள் வந்து அதை நல்லா பார்த்தீங்கன்னா யூ மைட் ஹவ் நோட்டீஸ் தட் இட் ஹேஸ் எ ஸ்மால் மெட்டல் கேப் ஆன் ஒன் சைடு அண்ட் எ மெட்டல் டிஸ்க் ஆன் த அதர் சைடு. ஒரு எலக்ட்ரிக் செல் உங்கள் வீட்டில் ரிமோட்டில் கூட எலக்ட்ரிக் செல் பின்னாடி இருக்கும். அதை நீங்கள் கழட்டி எடுத்து பாருங்கள். 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஸ்மால் மெட்டல் கேப் இருக்கிற மாதிரி ஒரு சைடில் வந்து ஒரு மெட்டல் கேப் இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்கு, ஒரு ரவுண்டாக ஃப்ளாட்டாக ஒரு மெட்டல் டிஸ்க் இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். Did you notice a positive sign and a negative sign marked on the electric cell? ஆல்சோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரில. பண்ணலைன்னா அதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சைன் அதில் இருக்கும். மேலே வந்து ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சைன் இருக்கும், கீழே வந்து மைனஸ் சைன் இருக்கும். பாசிட்டிவ் சைன் அண்டு நெகட்டிவ் சைன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரிக் செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். த மெட்டல் கேப் இஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த எலக்ட்ரிக் செல். மெட்டல் கேப் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் பாசிட்டிவ் டெர்மினல் and the metal disc is the negative terminal. அந்த அடியில் உள்ள போர்ஷன் தான் என்னது, நெகட்டிவ் டெர்மினல். ஸோ ஆல் எலக்ட்ரிக் செல்ஸ் ஹாவ் 2 terminals. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆல் எலக்ட்ரிக் செல்ஸ் ஹாவ் 2 terminals. எல்லா எலக்ட்ரிக் செல்க்கும் எத்தனை டெர்மினல் இருக்குன்னா 2 terminals இருக்கும். ஒன் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் another ஒன் இஸ் நெகட்டிவ் டெர்மினல். An electric cell produces electricity from the chemicals stored in it. அந்த எலக்ட்ரிக் செல்லேருந்து நமக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் செல்குள்ளே ஆல்ரெடி ஒரு கெமிக்கல்ஸ் ஒரு கெமிக்கல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதிலிருந்து தான் எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுது, நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. வென் த கெமிக்கல்ஸ் இந்த எலக்ட்ரிக் செல் ஆர் யூஸ்ட் அப். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் செல்லில் வந்து நம்ம வீட்டில் கிளாக்லேயோ ரிமோட்லேயோ நம்ம போட்டிருப்போம்.
அது வந்து கண்டினியூஸாக லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்காது. ஒரு 6 மந்த் இல்லாட்டி 7 மந்த் தான் இருக்கும். அப்புறமா அது வந்து திருப்பி நம்ம பேட்ரி என்ன ஆயிரும், வீக் ஆயிரும். வேறு பேட்ரி நம்ம கொண்டு வந்து போடுவோம். என்ன காரணம் அப்படின்னா, அதில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதை முடிஞ்சது. அதோட வேல்யூ அதோட அந்த இது வேலிடிட்டி வந்து முடிஞ்சிருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் இந்த எலக்ட்ரிக் செல் ஆர் யூஸ்ட் அப். அந்த கெமிக்கல்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா the எலக்ட்ரிக் செல் ஸ்டாப்ஸ் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் செல் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ பேட்ரி வீக் ஆயிரும். ஸோ நம்ம அந்த இடத்துல புது பேட்ரியை நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் செல்லோட பர்பஸ். எலக்ட்ரிக் செல்லில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு மெட்டல் டிஸ்க் இருக்கும், ஒரு மெட்டல் கேப் இருக்கும். மெட்டல் டிஸ்க் உள்ள டெர்மினல் தான் பாசிட்டிவ் டெர்மினல், மெட்டல் கேப் உள்ள டெர்மினல் தான் பாசிட்டிவ் டெர்மினல், அண்ட் மெட்டல் டிஸ்க் இருக்கிறது நெகட்டிவ் டெர்மினல். இந்த எலக்ட்ரிக் செல்லில் எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதான், ஆல்ரெடி அதில் கெமிக்கல் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கெமிக்கல்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம அந்த கெமிக்கல்ஸ் ஃபுல்லாத்தையுமே யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் செல் திருப்பி என்ன ஆகாது, நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ எலக்ட்ரிக் செல் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் செல்லில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டல் கேப்பு, மெட்டல் கேப் இருக்கிற ஒரு போர்ஷன். அண்டு கீழே வந்து இது வந்து மெட்டல் டிஸ்க். ஸோ மெட்டல் கேப் இருக்கிற போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருக்கும். இதாக இருக்குது, இதில் ப்ளஸ் சைன் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் பாசிட்டிவ் டெர்மினல். மெட்டல் கேப் இருக்கிற போர்ஷன் தான் பாசிட்டிவ் டெர்மினல். அண்டு இது வந்து மெட்டல் டிஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், நெகட்டிவ் சைன், மைனஸ் இருக்குது. ஸோ இது நெகட்டிவ் சைன். ஸோ ஆல் எலக்ட்ரிக் செல் ஹாவ் 2 terminals, பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்.